Hi viewers, welcome back to my channel Rijo Tailoring. என்னோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம என்னோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்லாம் உங்களுக்கு கண்டினியூஸாக வந்துட்டே இருக்கும். என்னோட சேனல் வீடியோஸ் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இன்னைக்கு மார்க் பண்ணக்கூடிய திங்ஸ் பார்த்தோன்னா ஃபுல் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மார்க்கிங்க்கு நம்ம மார்க்கிங் சாக் பீஸும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கிங் பென்சிலும் யூஸ் பண்ணிக்கலாம், மார்க்கிங் பென்னும் யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு மெட்டீரியல்ஸும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம். பென்சிலில் பார்த்தீங்க அப்படின்னா வேக்சிங் பென்சில், நார்மல் பென்சில், அந்த மாதிரி நிறைய பென்சில் இருக்குது. சாக் பீஸில் பார்த்தீங்கன்னா டஸ்ட் வரக்கூடியது, டஸ்ட் வராதது, அந்த மாதிரிப்பட்ட மெட்டீரியல்ஸ் எல்லாமே இருக்குது. ஒவ்வொன்றும் என்னென்ன மாதிரி நமக்கு யூஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்மளோட மார்க்கிங் சாக் பீஸ் பற்றி பார்க்கலாம். சாக் பீஸில் பார்த்தீங்கன்னா 4 வெரைட்டிஸ் இருக்குது. இந்த 4ஓட யூசஸும் எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, எப்படி நமக்கு அது யூஸ் ஆகுது அப்படிப்பட்ட ஃபுல் டீட்டெயில்டும் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அதாவது மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அதுக்கப்புறம் இப்போ நியூவாக வந்திருக்கிறது வரைக்கும் நம்ம வரிசையாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் சாக் பீஸ் தான் பார்க்க போகிறோம். இது எக்ஸ்ட்ரா ஸ்மூத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டெய்லர் மார்க்கிங் சாக் பீஸ் தான். இந்த மாதிரி இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே நமக்கு டஸ்ட் வரும். கையை தொட்டதுமே பாருங்கள் இந்த மாதிரி கையில் ஒட்டிக்கும். இது டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் இந்த சாக் பீஸில். இது எப்படி நம்ம மார்க் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கிளாத் எடுத்துக்கோங்க. கிளாத் எடுத்துகிட்டு அதில் உங்களுக்கு நான் இதை மார்க் பண்ணி காமிக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ரொம்பவே ஈஸியாக அது நல்லா அது ஸ்மூத்தாக நமக்கு பதியும். ஆனால் என்னென்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே டஸ்ட்டு நமக்கு அதிகமாக இருக்கும். பாருங்கள், எடுத்ததுமே நமக்கு லைட்டாக அந்த மாதிரி அந்த சாக் பீஸ் தொளிஞ்சிட்டே இருக்கும். நம்ம லைட்டாக அந்த மாதிரி கை வச்சதுமே அது இந்த மாதிரி ஒரு மாதிரி ஆகும். நம்ம கை வச்சு பண்ணதுமே பாருங்கள் கையில் எந்த அளவுக்கு டஸ்ட் ஒட்டுது அப்படிங்கிறத பாருங்கள். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் நமக்கு இருக்கும். இதை வச்சு நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது சீக்கிரமே அது ஒரு மாதிரி பொடிஞ்சு வரும் இந்த சாக் பீஸு. நம்ம இந்த மாதிரி கை வச்சிட்டோன்னா இந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே டார்க்காக இருக்கும் கிளாத்தில். இப்போ நீங்கள் இந்த மாதிரிப்பட்ட சாக் பீஸ் எல்லாம் இப்போ நம்ம ப்ளவுஸில் எல்லாமே என்ன பண்ணுவோம், டாட் மார்க் பண்ணுவோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி ஒரு சைடு மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங் இன்னொரு சைடு நமக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த சாக் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மார்க்கிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கிளாத்தை ஃபோல்டு பண்ணிட்டு இந்த மாதிரி தட்டணும் அப்படின்னா நமக்கு அப்படியே இன்னொரு சைடு நமக்கு பதிஞ்சிரும். இந்த மாதிரி ட்ரேசிங் பண்ணுறதுக்கு வேணால் நீங்கள் இந்த சாக் பீஸ் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ரொம்பவே டஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கிளாத்தில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். ரொம்பவே டஸ்ட்டு அதிகமாக இருக்கும் இந்த சாக் பீஸில், அதாவது மார்க்கிங் சாக் பீஸில். இதெல்லாமே சாக் பீஸ் வெரைட்டிஸ் தான். ஆனால் என்னென்னா மார்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக வர மாதிரி நமக்கு கொடுத்துருப்பாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. மற்றபடி தண்ணியெல்லாம் பட்டுச்சு அப்படின்னா அது அப்படியே அழிஞ்சு போயிடும். சரிங்களா. இது எக்ஸ்ட்ரா ஸ்மூத்துன்னு மட்டும் கொடுத்துருப்பாங்க. இந்த சாக் பீஸோட அந்த பாக்ஸுக்கு மேலே எக்ஸ்ட்ரா ஸ்மூத்துன்னு மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. நல்லா பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம எவ்வளோ தான் தட்டினாலும் அது போகாது. நம்ம ஒரு சைடில் மார்க் பண்ணிட்டு அதை இன்னொரு இடத்துக்கு ட்ரேசிங் பண்ணதுக்கு நம்ம இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி நம்ம ப்ளவுஸ் எல்லாம் மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி ஒரு மாதிரி தூசி படிஞ்ச மாதிரியே நமக்கு இருக்கும். இனி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கிங் சாக் பீஸ் பார்த்தீங்கன்னா நான் அதில் கொடுத்துருப்பாங்க பாருங்கள். இதில் எக்ஸ்ட்ரா ஸ்மூத்துன்னு கொடுத்துருப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது பார்த்தீங்களா, நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்மூத்துன்னு கொடுத்துருப்பாங்க. டஸ்ட்டு ஃப்ரீ, அதாவது டஸ்ட் லெஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. டஸ்ட்டு ரொம்ப வராது. நம்ம ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கோம்ல அந்த மாதிரி டஸ்ட் வராது. டஸ்ட்டு வரும், ஆனால் அந்த அளவுக்கு ஹெவியாக வராது. கொஞ்சம் லைட்டாக நமக்கு வரும். சரிங்களா. அந்த பாக்ஸுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ நான் ஒரு சாக் பீஸ், அதாவது மார்க்கிங் சாக் பீஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கையில் வச்சு ராவி பார்க்குறேன் பாருங்கள். இதுவுமே டஸ்ட்டாக தான் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இல்லை, லைட்டாக இருக்குது. பார்த்தா தெரியுதா உங்களுக்கு? எக்ஸ்ட்ரா ஸ்மூத்து தான், ஆனால் அந்த அளவுக்கு டஸ்ட் நமக்கு இதில் வராது. அதை விட டஸ்ட்டு கம்மியாக இருக்கும். அதான் டஸ்ட்லெஸ்ன்னு கொடுத்துருந்தாங்க. அதில் எதுவுமே கொடுக்கல.
இதில் வந்து டஸ்ட்லெஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. அது நம்ம மார்க் பண்ணும்போது அதோட டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இதுவுமே நம்ம வந்து 2 சைடும் மார்க் பண்ணுறதுக்கு இந்த சாக் பீஸும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மார்க்கிங் சாக் பீஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டாட் வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு கிளாத்தை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம வந்து பண்ணிக்கலாம். சரிங்களா? இதுவுமே அதே மாதிரி தான். ஆனால் இதை விட அடுத்து நம்ம வந்து சொல்லலாம். அதை ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணதை விட கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணதாட்டு இந்த மார்க்கிங் சாக் பீஸை நம்ம வந்து எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து எது வேணுமோ அது வாங்கி நீங்கள் உங்களுக்கு எது வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறீங்களோ அது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? நான் உங்களுக்கு மார்க் பண்ணி காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு பாக்ஸ் ஃபுல்லாகவே ஒரே கலரு. ஆனால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4-5 கலர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி வர மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கிளாத்துக்கு மார்க் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து மார்க்கிங் சாக் பீஸ் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய கலர்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து எல்லாத்துக்குமே இப்போ ஒரே கலர்னா இப்போ ப்ளூ கலர் கிளாத் வந்துச்சுன்னா நம்ம ப்ளூ கலரில் எப்படி ப்ளூ கலர் வச்சு மார்க் பண்ணோம்னா நமக்கு தெரியாது. அப்போ இந்த மாதிரி ஒயிட் கலர், எல்லோ கலர் அந்த மாதிரி மாற்றி மாற்றி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட்டுக்கும்போது அது கிரே கலர் மாதிரியெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லர் சாக். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லர்ஸ், அதாவது ஜென்ஸ் டெய்லர்ஸ் இருப்பாங்க தெரியுமா, அவங்கெல்லாம் இந்த இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வந்து நம்ம சட்டை பேண்ட்லலாம் மார்க் பண்ணும்போது ரொம்ப வந்து டஸ்ட்டு படியக்கூடாது. ஏன்னா வந்து ஒயிட் கலர் ஷர்ட்டெல்லாம் மார்க் பண்ணும்போது அதில் ரொம்பவே ஐயமாக தெரியும். அதனால வந்து இந்த மாதிரிப்பட்ட சாக் பீஸ் தான் அவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டஸ்ட்டே வராது. எந்த ஒரு டஸ்ட்டுமே வராது. நம்ம கையில் எவ்வளோ தான் பண்ணாலுமே டஸ்ட் வராது. ரொம்பவே ஷார்ப்பான ஒரு மார்க் பண்ணுற மாதிரியே இருக்கும். சீக்கிரம் பொடிஞ்சு எல்லாமே வராது. பாருங்க எவ்வளோ ஒல்லியாக மார்க் பண்ணுறதுன்னு பாருங்கள். நம்ம என்ன மார்க்கிங் கொடுக்குறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நமக்கு இருக்கும். நம்ம முன்னாடி மார்க் பண்ணதெல்லாம் கொஞ்சம் பெருசாக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் இதில் வந்து பாருங்கள் ரொம்பவே சிம்பிளாக ஒல்லியாக இருக்கும். நம்ம என்ன மார்க் பண்ணுறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி அது வந்து மார்க் பண்ணும். அதான் ஜென்ஸ் டெய்லர்ஸ் எல்லாமே இதுதான் மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுவாங்க. டஸ்ட்டும் இருக்காது. ரொம்பவே பர்ஃபெக்டான அந்த ஒரு ஃபினிஷிங்கும் இருக்கும். அந்த லைன்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணும்போது ஈஸியாக வந்து அது வந்து அழிஞ்சும் போயிடும். லைட்டாக நம்ம வந்து பண்ணும்போதே கொஞ்சம் லைட்டாக வந்து ரிமூவ் ஆயிடும். கையில் எதுவுமே நமக்கு வந்து படாது. அதனால மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் டெய்லர்ஸ் எல்லாமே இந்த மாடல் தான் யூஸ் பண்ணுவாங்க. ரொம்பவே அழகாக இருக்கும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாக் பீஸும் கொஞ்சம் மெழுகும் கலந்த மாதிரி இருக்கும். ஃபுல்லாகவே அந்த சாக் பீஸ் பவுடர் மட்டும் இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக மெழுகு வந்து கலந்து வச்ச மாதிரி இருக்கும். அதனால தான் இந்த மாதிரி நமக்கு இருக்குது. எந்த ஒரு டஸ்ட்டுமே கையில் வராமல் அந்த மாதிரி இருக்குது. இதுலேயுமே நிறைய கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எல்லோ, பிங்க்கு, ஒயிட்டு, ப்ளூ அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஏன்னா வந்து கலர் நம்ம வந்து யூஸ் பண்ணோம்ல, ஒரே கலர் இருந்துச்சுன்னா எல்லாத்தையுமே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. நமக்கு என்ன கலர்ஸ் வேணுமோ அதை எடுத்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் பிங்க் கலர் இவ்வளோ ஒல்லியாக வந்து அது வந்து மார்க் பண்ணுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து எது வேணுமோ அது வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இது யூஸ் பண்ணுறதுக்கு நீட்டாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்பவே அழகாக இருக்கும். சரிங்களா? ஜஸ்ட் வாண்ட் டு பி தி பெஸ்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். டெய்லர்ஸ் சாஃப்ட் ஷால்க். சரிங்களா? அந்த மாதிரி அதில் ரிவ்யூஸ் வந்து அந்த மேலேயே கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்து கூட நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். பாருங்கள் இது வந்து நம்ம கையில் கூட எதுவுமே வரல. நம்ம கிளாத்தில் வந்து பண்ணும்போது நமக்கு கையில் கூட எதுவுமே வரல. ரொம்பவே நீட்டாக அழகாக இருக்குது. உங்களுக்கு வேணா நீங்கள் இந்த மாடல் கூட வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு 2ம் வந்து உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த 2யும் கம்பேர் பண்ணும்போது இது வந்து பெஸ்ட்டாக தெரியுது நமக்கு. ஏன்னா வந்து டஸ்ட்டும் வரல, எதுவுமே வரல. இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம வந்து ப்ளவுஸுக்கெல்லாம் டாட் மார்க் பண்ணும்போது இன்னொரு சைடும் நமக்கு அது அப்படி கரெக்டாக வரணும்னா நீங்கள் நம்ம ஃபஸ்ட் யூஸ் பண்ணோம்ல 2 அதில் ஏதாச்சும் ஒன்று வச்சுட்டு டாட் மார்க்கிங் கூட நீங்கள் அது மட்டும் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வேக்ஸ் சொல்லுவாங்கள்ல, கிரையான் ஸ்டைலஸ், அதாவது வேக்சிங் மாதிரியே தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணிவிட்டு அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டோன்னா அது சுத்தமாகவே அப்படியே மறைஞ்சு போயிடும். அந்த மார்க் பண்ண எந்த ஒரு இதுவுமே அதில் வந்து இருக்காது. இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. ஒரு பாக்ஸ்னாலே இவ்வளோ சேர்த்து தான் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மார்க்கிங் மட்டும் எடுத்திருக்கேன். இது வந்து வேக்ஸ்ன்னு சொல்லலாம். ஃபுல்லாகவே நமக்கு வேக்ஸ் மாதிரி தான் இருக்கும். அது பார்க்கும்போதே தெரியும். இப்போ நான் மார்க் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒல்லியாக தின்னாக இருக்கும். நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி.
ஆனால் எல்லாமே ஒயிட் கலரில் தான் இருக்கும், வேறு கலர்ஸில் இருக்காது, ஃபுல்லாகவே ஒயிட் மட்டும்தான். வேக்ஸ் சால்க்குன்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம். இல்லை டஸ்ட்டோ எதுவுமே வராது, நீட்டாக இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம கையில் இந்த மாதிரி எதுலேயுமே நமக்கு வந்து படாது. சரிங்களா? இந்த மாதிரி நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம். இப்போ மார்க் பண்ணிட்டோம், அது வந்து தப்பாயிடுச்சு, இல்லைனா நம்ம வந்து ட்ரெஸ் வந்து தைச்சதுக்கப்புறமும் அதில் தெரியுது அப்படின்னா நம்ம அயன் பாக்ஸ் வச்சு அயன் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, இது எல்லாமே நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். நான் உங்களுக்கு வந்து இப்போ வந்து காமிக்கிறேன். அயன் பாக்ஸ் எடுத்துகிட்டு அதை வந்து லைட்டாக ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே நம்ம வந்து அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்படியே எல்லாமே மறைஞ்சு போயிடும். பாருங்க, நம்ம மார்க் பண்ண எந்த ஒரு தடவுமே நமக்கு இல்லை, எல்லாமே ஃபுல்லாகவே ரிமூவ் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு டைம் கூட காமிக்கிறேன். அந்த வேக்ஸு மார்க்கிங் வச்சு நான் வந்து நல்லா மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணிட்டு இப்போ இது வேண்டாம், நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னா அயன் பாக்ஸ் வச்சு நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக நமக்கு வந்து ரிமூவ் ஆயிரும். இந்த மாதிரி போயிடும். சரிங்களா? ரொம்ப ஹீட்டாக வைக்காதீங்க அயன் பாக்ஸு, ஓரளவு ஹீட்டில் வச்சுட்டு பண்ணிட்டாலே அது அப்படியே ரிமூவ் ஆயிடும். சரிங்களா? ஏன்னா வந்து வேக்ஸ் தானே, அதனால அது வந்து போயிடும். இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மோஸ்ட்லி வந்து எல்லா கடையிலையுமே இப்போ கிடைக்கிது, நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வேக்சிங் மார்க்கிங் வந்து கேட்டிங்க அப்படின்னா வேக்ஸ் மார்க்கிங் சாக் பீஸ் தாங்க அப்படின்னு கேட்டால் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸாக இருக்கும், வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே அழகாக இருக்குது, டஸ்ட்டும் இல்லை, மார்க் பண்ணுறதுக்கும் நமக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். அது வந்து ஒல்லியாக தான் இருக்கும், சின்னதாக தான் இருக்கும், அதனால் பெருசாலாம் விரிஞ்சிட்டு போகும் அப்படிங்கிறதும் இல்லை. நம்ம மார்க் பண்ணுறது அப்படியே நமக்கு வந்து கிடைக்கும். சரிங்களா? டஸ்ட்டு எதுவுமே கிடையாது. இந்த 4 எண்ணத்துலேயும், அதாவது 4 மார்க்கிங் சாக் பீஸ்லேயும் உங்களுக்கு வந்து எது வந்து பிடிச்சிருக்கோ அது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வந்து மெயினாக இதுதான் நமக்கு இப்போ மார்க்கெட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. அதில் உங்களுக்கு பிடிச்சது பார்த்து நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? எல்லாமே நல்லா தான் இருக்குது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உங்களுக்கு வந்து எது வந்து பிடிக்குதோ அது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சிம்பிளாக ஒல்லியாக தான் வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணல, அந்த மாதிரி பார்த்து கடையில் கேட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கிங் பென்சில். பென்சில்லையுமே நமக்கு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பென்சில் இருக்குது, பென் இருக்குது, எல்லாமே இருக்குது. இதோட எப்படி யூஸ் பண்ணுறது, இதோட டீட்டெயில்ஸும் நம்ம வந்து பார்த்துடலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய பென்சில். இது வந்து பார்த்திங்கன்னா அதாவது நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம்ல அதே மாதிரி ஃபஸ்ட்லேருந்தே நம்ம வந்து பார்த்துட்டு வந்துடலாம். சாக் பீஸுக்கு பார்த்த மாதிரி இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே டஸ்ட் எதுவுமே வராது. சாக் பீஸில் தான் டஸ்ட் வரும், மற்றபடி பென்சிலில் வந்து எதுலேயுமே டஸ்ட் எல்லாமே நமக்கு வராது. இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாண்டர்ட் அப்படின்னு தான் இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பிராண்ட்ஸ் வந்து எப்படின்னு எனக்கு தெரியல, மற்றபடி ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. பாருங்கள், ஸ்டாண்டர்ட் அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு மார்க்கிங் பென்சில்னு கேட்டாலே உங்களுக்கு வந்து கடையில் கொடுப்பாங்க. இதில் வந்து நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் இதில் வந்து பிளாக்கு, எல்லோ, ஒயிட்டு, ரெட் வச்சுருக்கேன். இதில் வந்து க்ரீன் இருக்குது, ப்ளூ இருக்குது, அந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு தேவைப்படுற கலர் வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மார்க் பண்ணுறது வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக நம்ம எப்படி மார்க் பண்ணுவோமோ அதே மார்க்கிங் தான். இப்போ பிளாக் கலராக இருக்குன்னா நம்ம ஒயிட் கலர் பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா நார்மலாக வேறு கலர் கிளாத்னா அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து டஸ்ட் எல்லாம் எதுவுமே வராது. நார்மலாக நம்ம பென்சில் வச்சு பண்ணுவோம்ல அதுதான். சரிங்களா? இதில் வந்து என்ன கலர்ஸ் வேணுமோ அதை வாங்கி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஷார்ப் பண்ண வேண்டிய தேவையே கிடையாது. இது வந்து தீந்துடுச்சு, நீங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது தீந்துடுச்சு அப்படின்னா அதில் ஒரு த்ரெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த த்ரெட்டை வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நம்ம வந்து கீழ்ப்பக்கம் இழுத்துட்டு அதில் வந்து அந்த பேப்பரை வந்து லைட்டாக இழுத்து எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அகெயின் வந்து கிடைக்கும். பாருங்கள், அந்த த்ரெட்டை வந்து லைட்டாக தான் இழுக்கணும், ரொம்ப இழுக்கக்கூடாது. லைட்டாக இழுத்துட்டு அந்த பேப்பரை வந்து இந்த மாதிரி சுற்றி இருக்கும், அதை இப்படி பென்சிலை வந்து ரொட்டேட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்படி தானாட்டே அது வந்து பிரிஞ்சு வந்துடும். இந்த மாதிரி வரும். இனி நம்ம இதை அப்படியே மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு தீந்து போகலை, நான் உங்களுக்கு காமிக்கணும் எப்படிங்கிறது தெரியணும்ல, அதுக்காக தான் நான் பிரித்து எடுத்தேன். மற்றபடி நமக்கு வந்து அதை நீங்கள் யூஸ் பண்ண அது வந்து சின்னதாகும். அப்போ நீங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பாருங்கள், டஸ்ட் எதுவுமே வரல, நீட்டாக தான் இருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பென்சில்.
இதுலேயும் கலர்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லியிருந்தேன். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ அந்த கலர் வாங்கிக்கோங்க. மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் வந்து வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு டார்க் கலராக எது பிளாக்கு ப்ளூ அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். ஆனால் மெயினாக ஒயிட் மட்டும் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்போ நம்ம இந்த பென்சில் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஆரி ஒர்க்குக்கு எல்லாமே மார்க் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி இருக்கும். அப்சரா கிளாஸ் மார்க்கிங் பென்சில் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து என்ன கலர்ஸ் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம். இதுலேயுமே நிறைய கலர்ஸ் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, எல்லோ வச்சுருக்கேன். இதுலேயே நமக்கு வந்து க்ரீன், ப்ளூ அந்த மாதிரியெல்லாம் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பென்சில் வந்து ஷார்ப் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி ஷார்ப் பண்ணி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். நார்மலாக நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த மாதிரி த்ரெட்டு பிடிச்சி இழுக்கலாம் அந்த மாதிரிலாம் முடியாது. இந்த மாதிரி மார்க் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கிளாஸ் மார்க்கிங் பென்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து அந்த மார்க்கிங் வந்து போகாது அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. நம்ம ஆரி ப்ளவுஸில் மார்க் பண்ணாலுமே அந்த மார்க்கிங் வந்து சீக்கிரம் வந்து போகாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வச்சு நம்ம அதை வந்து லைட்டாக இது பண்ணிட்டோம் அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். வாட்டர் வச்சு மட்டும்தான் இதை வந்து ரிமூவ் பண்ண முடியும். கிளாஸ் மார்க்கிங் பென்சிலாம் வேறு எது வச்சுமே நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்கள், இந்த மாதிரி நார்மல் பென்சிலாக இருக்கும். நமக்கு எந்த கலர் வேணுமோ அதை வாங்கிட்டு ஷார்ப் பண்ணி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த நீடில் வந்து நமக்கு அதாவது அந்த நம்ம ஒர்க் பண்ணி அது வந்து தீர்ந்துச்சு அப்படின்னா நார்மலாக நம்ம பென்சில் யூஸ் பண்ணுவோம்ல, அதே மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? வேறு எந்த ஒரு வித்தியாசமுமே கிடையாது. ஆனால் இதோட மார்க்கிங் வந்து சீக்கிரம் அழிஞ்சு போகாது நம்ம மார்க் பண்ணும்போது. ஆனால் டஸ்ட் எதுவுமே வராது. டஸ்ட்லெஸ்ஸாக தான் இருக்கும். ஆனால் மார்க்கிங் வந்து சீக்கிரம் போகாது. அதுக்கு நம்ம வந்து வாட்டர் வச்சு ஒரு கிளாத்தில் வந்து வாட்டர் வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம லைட்டாக அந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம்னா அது அழிஞ்சு போயிடும். அவ்வளோதான் இதோட டிஃப்ரெண்ட்டு. சரிங்களா? இல்லை அப்படின்னா நம்ம நார்மலாக வந்து ரப்பர் வச்சு அழிப்போம்ல, பென்சில் யூஸ் பண்ணிவிட்டு ரப்பர் வச்சு அழிப்போம். அதே மாதிரி நீங்கள் ரப்பர் யூஸ் பண்ணி அழிச்சாலுமே அது போயிடும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம்ல, அதுக்கும் அதே மாதிரி தான். ரப்பர் வச்சு யூஸ் பண்ணி நீங்கள் லைட்டாக அழிச்சிங்கன்னா கூட அந்த மார்க்கிங் வந்து போயிடும். நீங்கள் ஆரி ஒர்க்குக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கு அடுத்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து வேக்ஸ். நம்ம வந்து வேக்ஸ் வந்து பார்த்தோம்ல, ஃபஸ்ட்டு மார்க்கிங் சாக் பீஸ்லாம் வேக்ஸிங் பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் இது வந்து வேக்ஸ் பென்சில். பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இது வந்து ஒரே கலர்ஸ் தான். சரிங்களா? கட் ஃப்ரீ இன்விசிபிள் பென்சில். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அதே சேம் ப்ராசஸ் தான் இது. அதில் என்ன வேக்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதே வேக்ஸ் தான் இந்த பென்சிலையும் யூஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் வேக்ஸிங் சாக் பீஸாக யூஸ் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் பென்சிலாக வாங்கி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு டைப் பார்த்தோம்ல பென்சிலில், அதே சேம் மாடல் தான். நம்ம தீர்ந்துடுச்சுன்னா அந்த த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தடுத்து எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து மார்க் பண்ணிட்டேன். மார்க் பண்ணும்போது இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து ஒரே கலர் தான், ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்கும். மார்க் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு வந்து இது வந்து தீர்ந்துடுச்சு, நமக்கு அந்த வேக்ஸ் வந்து தீர்ந்துடுச்சு அப்படின்னா இந்த மாதிரி த்ரெட்டை பிடிச்சி இழுத்துட்டு நம்ம இந்த மாதிரி கிளாத்தை வந்து சுற்றி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த மாதிரி கிடச்சிரும். ஆனால் நான் உங்களுக்கு வந்து இப்போ தெரியறதுக்காக தான் காட்டுறேன். இந்த மாதிரி நீளமாக நீங்கள் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னா நமக்கு மார்க் பண்ணும்போது அந்த வேக்ஸ் வந்து உடஞ்சிரும். பார்த்தீங்களா? நான் மார்க் பண்ணும்போது உடஞ்சிருச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி உடஞ்சி போயிடும். சரிங்களா? அதனால நீங்கள் வந்து ரொம்பலாம் பெருசாக இருக்கிற மாதிரி எடுக்காமல் அது வந்து கரைஞ்சி போக நீங்கள் அடுத்தடுத்து நீங்கள் வந்து எடுத்துகிட்டே இருக்கணும். இப்போ வந்து எனக்கு வந்து அது வந்து உடஞ்சி போயிடுச்சு. அப்போ அதில் இருக்காது. அதனால் நான் வந்து அடுத்து வந்து அதை வந்து எடுக்கிறேன். இப்போ வந்து மார்க் பண்ணும்போது அது உடையாது. ஏன்னா வந்து அது சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால சீக்கிரம் உடஞ்சி போகாது. இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மார்க் பண்ணிட்டோம். இது வந்து நம்மளால வந்து அழிக்க முடியாது. அப்போ எதை வச்சு அழிக்கலான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வேக்சிங்க்கு எப்படி பண்ணமோ, அயன் பாக்ஸ் வச்சு எப்படி பண்ணமோ அதே மாதிரி தான். இதுலேயே அயன் பாக்ஸ் வச்சு நம்ம இந்த மாதிரி அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேக்ஸ் எல்லாமே நமக்கு காணாமல் போயிடும். சரிங்களா? இந்த மாதிரி பண்ணிக்கலாம். அதே சேம் தான். நம்ம வேக்ஸ் மார்க்கிங் சாக் பீஸில் கொடுத்துருக்காங்களே அதே இதை வேக்சிங் பென்சிலாக கொடுத்துருக்காங்க. பாருங்கள், போயிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வந்து வேக்சிங் பென்சில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். சாக் பீஸ் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனால் இது வந்து ரொம்பவே டஸ்ட்டெல்லாம் வராது. பென்சில்ஸ் வந்து நமக்கு கையில் வந்து ரொம்ப டஸ்ட்டு படாது. டஸ்ட்லெஸ்ஸாக இருக்கணும், சிலவங்களுக்கு வந்து டஸ்ட் வந்து பிடிக்காது, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுறவங்க பென்சில் வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. இனி வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் எரேசபிள் பென். இது வந்து பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு மார்க்கிங் பென்னு தான்.
பென்சில் கிடையாது, இது ஒரு மார்க்கிங் பென்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் பண்ணுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வாட்டர் எரேசபிள் பென் மீன்ஸ் இது வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு இது வந்து அழிக்கணும், இது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து வாட்டர் யூஸ் பண்ணி இதை வந்து அழிச்சு எடுத்துடலாம். பிளாக் கலரில் யூஸ் பண்ண முடியாது இந்த பென்னு. இந்த மாதிரி ஒயிட் கலர் கிளாத்து அந்த மாதிரிப்பட்ட கிளாத்தில் மட்டும்தான் நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். பென் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி நமக்கு வந்து இப்போ எல்லா ஷாப்லேயுமே கிடைக்குது. வாட்டர் எரேசபிள் பென்னுன்னு கேட்டாலே கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு அது அழிஞ்சு போகணும், அது வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இதை வந்து அப்படியே வாட்டர் வச்சு நம்ம வந்து அழிச்சு எடுத்துடலாம். ரொம்பவே அழகாக இருக்கும், பென்னு மாதிரியே இருக்கும். ஆரி ஒர்க்குக்கு மார்க்கிங்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளவுஸ் மார்க்கிங்க்கும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம வந்து தண்ணியில் அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து நம்ம தைச்சி கொடுத்துட்டோம், அவங்க ப்ளவுஸ் வந்து வாஷ் பண்ணிட்டாங்கன்னா இந்த மார்க்கிங் எல்லாமே அதில் இருக்கிறது எல்லாமே போயிடும். சரிங்களா? அதனால இந்த பென்னு கூட நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து வேக்சிங் சாக் பீஸ் யூஸ் பண்ணுங்கள். அதை விடையும் டஸ்ட்லெஸ்ஸாக வேணும் அப்படின்னா மார்க்கிங் பென்சில் வந்து யூஸ் பண்ணுங்கள். அதை விடையும் அட்வான்ஸாக வேணும்னா மார்க்கிங் பென் வந்து யூஸ் பண்ணுங்கள். அவ்வளோதான். சரிங்களா? உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இருக்க எல்லாமே நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. உங்களுக்கு எது வேணுமோ அது வாங்கி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பென்சில் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். மார்க்கிங் பென்சில்ஸ், பென் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டோம். எப்படி யூஸ் பண்ணுறது, அதுக்கப்புறம் அதை வந்து எப்படி வந்து அழிக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே நம்ம பார்த்தோம். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மார்க்கிங் பென்சில் இல்லை மார்க்கிங் சாக் பீஸ் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். எது உங்களுக்கு பெட்டராக ஃபீல் பண்ணுறீங்களோ அது வாங்கி நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் வந்து பென்சில் வந்து வாங்கி வச்சுக்கோங்க, பென்சில் வந்து யூஸ் ஆகும். சாக் பீஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பிராண்ட்ஸ் வந்து பிடிச்சிருக்கோ, எது டஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும்னு ஃபீல் பண்ணுறீங்களோ அது வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மார்க்கிங் பென்னு வேணால் நீங்கள் பென்னும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்னெல்லாம் நமக்கு மார்க்கெட்டில் கிடைக்குதோ எல்லாம் பற்றின டீட்டெயில்ஸும் நான் உங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துட்டேன். சரிங்களா? ரிஜோ டெய்லரிங் இன்ஸ்டியூட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெய்லரிங் அண்ட் ஆரி கிளாஸஸ் வந்து செப்டம்பரில் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதோட டீட்டெயில்ஸ் அண்ட் சிலபஸ் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் கிளாஸ் டீட்டெயில்ஸ் அண்ட் சிலபஸ் எல்லாமே உங்களுக்கு நான் வந்து சென்ட் பண்ணுறேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜ்லையும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.